தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டா இணைத்தாள் போற்றி. ஆராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் சைவ சித்தாந்த ஞான செந்நெறியிலே ஒழுகும் பொருட்டு துரைசை ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் நமச்சிவாயமூர்த்திகளுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி சித்தாந்த வகுப்பை மக்களிடையே கொண்டு சென்ற பெருமைக்குரிய 23வது குருபீடம் நம்முடைய சீர்வளர் சீர் சிவபிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய திருவடிகளை மணமொழி மெய்களாலே வணங்கி இப்பொழுது ஞான செங்கோல் ஓச்சி வரக்கூடிய 24வது குருபட்டத்தினுடைய திருவடி தாமரைகளை திசை நோக்கி தண்டனிட்டு வணங்கி அடியேனை இந்த செந்நெறிலை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்கள் அத்துணை பேருடைய திருவடிகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். இந்த அருமையான நாளிலே 2 ஆண்டு சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்தை தொடர்ந்து செவிமெடுக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் ஒரு முறை வணங்கி கொண்டு திருவருளும் குருவருளும் கூட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. நம்முடைய சிவஞான சித்தியார் என்று சொல்லக்கூடிய அருள் நூலிலே ஒரு அருமையான பாடல், மானுட பிறவி தானும் வகுத்தது மணம்பாக்கு காயத்தால் ஆனிடத்து 5 ஆடும் அரண்பணிக்காக அன்றோ என்று சொல்வார். இந்த மானுட பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதின் பயன் நமக்கு நம்முடைய பெரிய புராணத்திலே சொல்லணும்னு சொன்னா, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலருள் பொழில் தில்லையுள் மானடனம் செய் வரதர் பொற்றால் தொலை. உடம்பெடுத்ததின் பயன் இறைவனுடைய திருவடியை வணங்குவதே. இது தோத்திரத்திலும் சரி சாத்திரத்திலும் சரி சைவத்தினுடைய நோக்கம் பிறவியின் பயன் வீடு பேர். வந்த நோக்கம் இறைவன் திருவடியில போய் கலக்கணும். அதுதான் முடிந்த முடிவு என்று சொல்லப்படுவது. அதை நோக்கி பயணிக்கிற அந்த பயணத்தில இடையில நமக்கு சில அவாந்தர பயன் என்று வடமொழியில சொல்லுவாங்க. அதாவது இடைநிலை பயன், இன்ட்ரீம் பெனிஃபிட் ஆங்கிலத்தில். முடிந்த முடிவு திருவடி பேரு. ஆனா அதை நோக்கி பயணிக்கும் போது எப்படி இருக்குங்க,
இடையில கொஞ்சம் 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 சில பயன்கள் விளையும். அந்த பயன்தான் நாம இப்ப அனுபவித்து கொண்டிருக்கின்ற செல்வம், கல்வி, உறவு, உயர்வு, தாழ்வு. இதெல்லாம் என்னதுங்க? பிறவியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய இடைநிலை பயன். இடையில கொஞ்சம் கொஞ்சம் இன்பம் எல்லாம் கிடைக்கும். ஆனா நம்ம என்ன ஆயிடக்கூடாது, இதுவே நல்லாதாயா இருக்கு, இந்த செல்வமே நல்லா இருக்கு, கல்வியே நல்லா இருக்கு, இதுவே நல்லா இருக்கு, அதுவே நல்லா இருக்குன்னு என்ன செய்யறோம், இதுலயே நின்று போயிடுறோம். ஆனா அது நோக்கம் அல்ல. வந்த நோக்கம் திருவடிதான். திருவடிதான் நமக்கு பிறவியினுடைய நோக்கம். எல்லாரும் திருவாசகம் படித்த பெருமக்கள் தான். நமக்கு அழகா திருவாசகத்துல சொல்றார், கல்வி என்னும் அல்லலில் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், பல்வரம்பாய பலதுரை பிழைத்தும். பிழைத்தும் 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 பெரிய பட்டியல் போடுறார். இத்தனையெல்லாம் பிழைச்சாதான் நமக்கு என்ன வருங்களா, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. ஆமாமா, கடவுள் இருக்க மாட்டதான் தெரியுதே, கடவுளே இருக்கிற மாட்டிதான் தெரியுது அப்படின்னு ஒரு நினப்பு வருவதற்கு என்ன வரணுங்க, இதையெல்லாம் தப்பி பிழைக்கணும்னு மணிவாசக பெருமான் சொல்லி இருக்கிறார். அதனால பிறவியின் பயன் வீடு பேறு தான். அப்ப அந்த வீடு பேற்றை நோக்கி நாம் பயணிக்கின்ற இந்த வாழ்விலே நமக்கு பல கேள்விகள் இருக்கிறது. பல கேள்வி இருக்கிறது. நான் ஏன் சார் இப்படி இருக்கிறேன், அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அவன் செய்யாததே ஒண்ணுமில்ல, அவனெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் ஒண்ணுமே செய்யல, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். இப்படி பல கேள்விகள் நம் வாழ்க்கையில வரும். இந்த துன்பம் எனக்கு ஏன் வருது, இந்த கடவுள் என்னை ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறார். நானும் காலையில கோயிலுக்கு போறேன், சாயந்தரம் கோயிலுக்கு போறேன், திருவாசகம் படிக்கிறேன், தேவாரம் படிக்கிறேன், ஆனா எனக்கு என்ன தீரல, துன்பம் தீரவே இல்லையே. அப்போ இந்த கடவுள் என்னதான் செய்யறாரு, கடவுளுக்கு கருணை இல்லையா என்று பலவிதமான அனுபவ கேள்விகள் நம்ம இடத்துல இருக்கும். அத்தனை அனுபவ கேள்வி, ஏதோ போற போக்குல வர கேள்வி இல்லை, நம்ம அனுபவித்து அதனால நமக்கு எழக்கூடிய ஐயங்கள். இந்த ஐயங்கள் எல்லாம் நீங்குவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இந்த சைவ சித்தாந்தத்திலே இருக்கிறது. அப்ப இன்னைக்கே சொல்லிடுவோமா அப்படின்னு கேட்டா, இதைத்தான் 2 வருஷம் படிக்க போறோம், இதைத்தான் 2 வருஷம் படிக்க போறோம். அந்த 2 வருஷம் கீழே முடிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு இது முழுசா புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு உறுதி இல்லை. அதுக்கு உறுதி இல்லை. 2 வருஷம் கழிச்சு புரிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், நீங்க ஒழுங்கா படிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியலன்னா சரியா நாம படிக்கலன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. காரணம், இந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற இந்த ஒரு நூல், இப்போ உங்களுக்கு அடுத்த வகுப்புல ஒரு நூல் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு நூல் கொடுப்பாங்க, 14 நூல்கள் வழங்கப்படும். சாத்திர நூல் 14, பட்டியெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். 14 சாத்திர நூல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த 14 பாடத்தை படிக்கிறதுனால சித்தாந்தம் விளங்கிருமானா விளங்காது. 14 புத்தகத்தை படிச்சாச்சு சார், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சித்தாந்தம் சேர்ந்துட்டேன், எனக்கு அப்பவே இந்த 14 நூலையும் கொடுத்துட்டாங்க, 14ஐயும் நான் படிச்சுட்டேன், ஆனாலும் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா படிப்பதினாலே இந்த சித்தாந்தம் விளங்காது. அப்ப சித்தாந்தம் எப்ப விளங்கும் அப்படின்னா, முதல்ல சைவ சித்தாந்தம் என்பது என்ன என்பதை நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வாழ்வியல். சைவ சித்தாந்தம் என்பது வாழ்வியல். நீங்க வாழ்க்கையில சித்தாந்தியா வாழணும். படிப்புல நீங்க சித்தாந்தியா இருப்பது பிரச்சனை இல்லை, அது நீங்க இருக்கலாம், இல்லாம போகலாம். ஆனா நீங்க வாழ்வியல் எப்படி இருக்கணும், சைவ சித்தாந்தியா இருக்கணும். நான் ஒரு சைவ சித்தாந்தி அப்படின்னு சொல்லணும்னா உங்க வாழ்க்கை முறை சைவ சித்தாந்தத்தின் வழி அமையப்பெற வேண்டும். இயல்பாகவே தமிழர்களுடைய வாழ்வியல் சித்தாந்த வாழ்வு தான். நீங்க ஏத்துக்கிட்டாலும் நீங்க சித்தாந்தி தான், ஏத்துக்காட்டியும் சித்தாந்தி தான். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போம், கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போம். காரணம், நம் வாழ்க்கை முறையே தத்துவ ஞானத்தின் வழியாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும்
ஒரு வாழ்வியல் நெறி இருக்கிறது. இப்போ ஆங்கிலேயர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். ஒரு கன்னடர் அப்படின்னா ஒரு வாழ்வியல் முறை இருக்கும். இந்திக்காரங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா குஜராத்தி, பஞ்சாபி, இப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கிறது, ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய வாழ்வியல் நம்ம அறிந்தோ அறியாமலோ யாரா இருக்கிறோம், சித்தாந்தியா இருக்கிறோம், சித்தாந்தியாக இருக்கிறோம். ஆனா நம்ம சித்தாந்தியா இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. பல விஷயங்கள்ல எங்க தாத்தா சொல்லுவாருங்க, எங்கெங்க நம்மால முடியுது, எங்க பாட்டி சொல்லுவாங்க, எங்கெங்க நம்மால முடியுது அப்படின்னு நம்ம எதையெல்லாம் விடுறோம் பாருங்க, இப்பெல்லாம் நம்மளால கடைபிடிக்க முடியலைங்க அப்படின்னு நம்ம விடுற செய்தியெல்லாம் என்னவா இருக்கும், சித்தாந்த செய்தியாக இருக்கும். அது கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா பல இடங்களிலே அது நமக்கு புலப்படும். ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். பழமொழி பழமொழி எல்லாரு இடத்துலையும் சொல்லுவாங்க, யோ உடம்புல எண்ணெயை பூசிட்டு உருண்டினாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். சொல்லுங்களா இல்லைங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரு பாட்டி சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அக்கா சொல்லுவாங்க, எண்ணெயை பூசிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். இது சாதாரணமா நம்ம வாழ்க்கையில இருக்கு. நீ கஷ்டப்பட்டுட்டு எங்கெங்க நானும் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் என்னால ஒண்ணும் முடியலைங்கன்னா பாட்டி சாதாரணமா சொல்லுவாங்க. சித்தாந்தம் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் உய்த்தல் அரிது. யார் சொன்னா? வள்ளுவர் சொல்லிட்டார். அப்போ உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவே விளையும். உனக்கு வகுக்காதது நீ முயன்றாலும் கிடைக்காது, நீ உனக்கு வேண்டான்னு சொன்னாலும் வராம இருக்காது. இதுதான் சைவ சித்தாந்தம். இப்படி நம் வாழ்க்கையில நாம் தினந்தோறும் தினந்தோறும் கடைபிடிக்கின்ற வாழ்வியல் நெறி சைவ சித்தாந்தம் என்பதை நாம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு தனி பாடமா படிக்கும் போத நான் அந்த பாட்டு இந்த பாட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு தோணும். ஆனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இயல்பாகவே நம் வாழ்வு சித்தாந்த வாழ்வாக இருக்கிறது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையை செம்மைப்படுத்தணும். நம் வாழ்க்கை என்ன செய்யணும்? செம்மைப்படுத்த வேண்டும். செம்மைப்படுத்துவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த கொடை அருளாளர்கள். வரிசையா கொடுக்கிறார் பெருமான். அப்பா இந்த காலத்துக்கு என்ன வேணுமோ தா கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு அருளாளர் மூலம் ஒரு நூலை கொடுப்பார். அந்த நூல் வந்த காலத்தையும் அந்த நூல் சொல்லப்பட்ட காலத்திலே வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் நெறியையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் என்ன ஆகும்? மேட்ச் ஆகும். இந்த காலத்துக்கு இந்த நூல் அவசியம் என்று இறைவன் கருதுகிற போது அதை ஒரு அருளாளர் மூலமா நமக்கு என்ன செய்வாரு? கொடுப்பார். அப்படிதான் இப்ப பார்க்கிறோம். இன்றைய தலைப்பு சைவ சமய வரலாறு. சைவ சமய வரலாறு. இப்ப வரலாறு என்றாலே நமக்கு தெரியும் என்னதுங்க? வரலாறுன்னு என்னது? நடந்த நிகழ்வு. நடந்த நிகழ்வு, முன்னை காலத்திலே நடந்த நிகழ்வினுடைய பதிவுகளுக்கு வரலாறு என்று பெயர். அப்போ வரலாறு எடுத்துக்கிட்டா பொதுவா இன்றைய உலகம் ரெண்டா பிரிக்குது. என்னன்னு பிரிக்குது? கிமு, கிபி. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். ஏன்னா அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் அதை நடுவில் ஒரு கோடு போடுறாங்க. மொத்த வரலாற்றுல ஒரு கோடை போட்டு கிறிஸ்து பிறந்தாருங்க, அதுதான் உலகத்திலே கடைபிடிக்கக்கூடிய கால வரையறை. நமக்கு அதை கடைபிடிக்கலாம், கடைபிடிக்காம போலாம். இருந்தாலும் வரலாறு அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கிமு, கிபி. சரிங்க, இந்த சைவம் என்பது என்று தோன்றியது, என்று தோன்றியதுன்னு சொன்னா நம்ம தமிழுக்கே சொல்லுகிறோமா இல்லைங்களா? என்ன சொல்றோம்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. கல்லு தோணிச்சா மண்ணு தோணிச்சா தெரியாது, ஆனா தமிழ் தோன்றியது, தமிழ் தோன்றியது. காரணம், தமிழ் தோன்றிய காலம் இன்றளவும் அறியப்படவில்லை. வரலாற்றில் அப்படியே போனீங்கன்னா கிமு அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிமு 1, கிமு 2, அதான் 1ஆம் நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு என்று அதை என்ன செய்யறாங்க? அப்படியே பின்னாடி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போனா ஒரு 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரலாறே இல்லை. வரலாறு உலக வரலாறுல எங்கேயும் 5, 6 கிமு 5, 6க்கு முன்னாடி
உலகத்துல கிடைத்ததாக சான்றுகள் நமக்கு கிடைக்க பெறவில்லை. அதில் என்ன செய்யலாம், அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2025, அதுக்கு முன்னாடி ஒரு 6ன்னு வச்சிங்கன்னா ஒரு 600 ஆண்டு. அப்போ என்னாச்சுங்க, 2625, சும்மா ஒரு தோராயமான கணக்கு. அது வரைக்கும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா அங்க தமிழ் இருந்திருக்கிறது. அங்க என்ன இருந்திருக்கிறது, தமிழ் இருந்திருக்கிறது. தமிழர்களுடைய வாழ்வியல் இருந்திருக்கிறது. வாழ்வியல் இருந்திருக்கிறது. தமிழர்களுடைய நூல் இருந்திருக்கிறது. கல்வெட்டு இருக்கிறது, செப்பேடு இருக்கிறது, என்ன வேண்டுமோ எல்லா சான்றுகளும் எங்க இருக்கிறதுங்க. வரலாறு இதுக்கு மேல ஆராய்ச்சி பண்ண முடியாதுன்னு சொல்ற இடத்துல என்ன இருந்திருக்கிறது, தமிழ் இருந்திருக்கிறது. தமிழ் இருக்கிற எல்லா இடத்திலும் சைவம் இருக்கும். ஏன்னா சைவம் என்பது தமிழருடைய வாழ்வியல். சைவம் தமிழருடைய வாழ்வியல். எனவே கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று நீங்க தோராயமா வைத்து கொண்டாலே அங்கேயே என்ன இருக்கிறது, தமிழும் சைவமும் இருந்திருக்கிறது. சிவ வழிபாடு இருந்திருக்கிறது. சிவ வழிபாடு இருந்திருக்குது. இன்னைக்கு ஆராய்ச்சியாளர் எடுக்கிறாங்க, அங்கிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுக்கிறாங்க, இங்கிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுக்கிறாங்க. இது 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. என்ன சொல்றாங்க, 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, 5,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் அங்கும் இங்குமாக அகழ்வாராய்வு செய்கிற போது எடுத்தா கிடைக்கிறது என்ன கிடைக்குது, சிவலிங்கம் தான் கிடைக்குது. சிவலிங்கம் தான் கிடைக்குது. அப்போ அந்த சைவம் என்பது எப்படி இருக்குதுங்க, வரலாற்றுக்கு முற்பட்டதாக இந்த சமயம் இருந்திருக்கிறது. சரி, சைவம் இருந்ததுங்க, சித்தாந்தம் இருந்ததா? சைவம் இருந்தது, சித்தாந்தம் இருந்ததா என்று கேட்டா நாம உடனே சொல்லிடுவோம், சித்தாந்தம் தோன்றியது மெய்கண்டார் காலத்துல. சித்தாந்தம் தோன்றியது மெய்கண்டார் காலம். மெய்கண்டாருடைய காலம் கிபி 14ஆம் நூற்றாண்டு. கிபி 14ஆம் நூற்றாண்டு. அப்போ கிறிஸ்து பிறந்து 1400 ஆண்டுகள் கழித்து தான் சைவ சித்தாந்தம் தோன்றியது என்று பொதுவா சொல்லிடுவோம். அது முற்றும் தவறு, முற்றும் தவறு. அப்போ மெய்கண்டார் வந்து சைவ சித்தாந்தம் சொல்லலையா? அடுத்த கேள்வி. சித்தாந்தம் சொன்னா நம்ம யார சொல்றோம், மெய்கண்டாரை தான் சொல்றோம். அப்ப சித்தாந்தத்தை மெய்கண்டார் சொன்னாரா இல்லையானா, மெய்கண்டார் சைவ சித்தாந்தம் சொன்னாரு. ஆனா அதற்கு முன்னாடி சைவ சித்தாந்தம் இருந்ததான்னு கேட்டா இருந்தது. அப்ப என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்தம் என்பது ஒரு தனி நூலாக இல்லை, தனி நூலா இல்லை. ஆனா அது என்ன இருக்கிறது, வாழ்விலே கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. புறநானூறு, தமிழ்ல ரொம்ப பழமையான நூல் எடுத்துட்டீங்கன்னா புறநானூறு, அகநானூறு, அதுல இருக்கிற பாடல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சைவ சித்தாந்த கருத்து இருக்குது. சைவ சித்தாந்த கருத்து இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், அன்னைக்கே தமிழன் சைவ சித்தாந்தப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள், அன்னைக்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு அகத்தியம் என்று ஒரு நூல் இருந்ததாக நம்முடைய தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியம் தான் உலகத்திலேயே மிக தொன்மையான நூல் அப்படின்னு சொன்னா எது, தொல்காப்பியம். அது ஒரு இலக்கண நூல், அது ஒரு இலக்கிய நூலும் கூட. ஏன்னா அவர் இலக்கணத்தை மட்டும் சொல்லல, என்ன செஞ்சிருக்கிறாரு, இலக்கியமாகவும் சொல்லியிருக்கிறார். மனிதன், அந்த தமிழன் அன்னைக்கு எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கிறாரு, பதிவு செஞ்சு காட்டியிருக்கிறார். வயல்னா எப்படி இருக்கும், அதுக்கு இலக்கணம் சொல்றாரு. வயல் எப்படி இருக்கும், மலை எப்படி இருக்கும், அப்புறம் கடல் சார்ந்த நிலப்பரப்பு எப்படி இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன சொல்றாருங்க, அதற்கு இலக்கணம் சொல்லுகிறார், இலக்கணம் சொல்லுகிறார். அப்ப கிடைத்த நூல்ல தொன்மையானது தொல்காப்பியம். அதனுடைய காலம் 5000 ஆண்டுக்கு முன்பு. அது சொல்லுது அகத்தியம் என்று ஒரு நூல் இருந்தது, அது அதற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ அகத்தியம் என்ற நூல் ஏறத்தாழ கிமு 10,000. அகத்தியத்தை என்ன சொல்றாங்க, கிமு 10,000 அகத்தியம் என்று ஒரு நூல் இருந்தது. நூல் இருந்தது என்பதற்கு ஆதாரம் உண்டு, நூல் கிடைக்கல, நூல் கிடைக்கல. அது நமக்கு வினை பயன்னு தான் சொல்லணும், வேற என்னத்தையும் சொல்றதுக்கு வழி இல்லை. நமக்கு சங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். காலம் போனா 22,000 ஆண்டு, 44,000 ஆண்டு எப்படின்ட்டு எங்கேயோ கணக்கு போகுது, எங்கேயோ தமிழருடைய வாழ்வியல் செல்லுகிறது. இப்போ நமக்கு கையில இருக்கிறதுல புறநானூறு, அகநானூறு என்று பல தொன்மையான நூல்கள் இருக்கிறது.
அப்ப அடுத்தது என்ன தோன்றி இருக்கிறது என்று சொன்னால் திருக்குறள். திருக்குறள் திருக்குறள் நமக்கெல்லாம் தெரியும். பொதுமறை என்று அனைவராலும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நூல் திருக்குறள், பொதுமறை. ஆனால் நீங்க ஆழமா பார்த்தீங்கன்னா அது சித்தாந்த நூல். நமக்கு ஒரு தனி பாடமே உண்டு, திருக்குறளும் சைவ சித்தாந்தமும். திருக்குறளும் சைவ சித்தாந்தமும் என்கின்ற ஒரு தனி நூலே நமக்கு பாடமா உண்டு. அது கடைசியா பார்ப்போம், அடுத்த ஆண்டு இறுதியிலே அந்த நூலை படிக்கிறதுக்கு நமக்கு திருவருள் வாய்க்கும் என்று கருதுகிறேன். ஏன்னா ஏன் கருதுகிறேன்னு சொல்றேன்னா, பாடம் எப்படி போகுதோ அவ்வளவுதான், நம்ம கையில பாடம் இல்லை. திருவருள் நமக்கு எவ்வளவு செலுத்துதோ அதற்கு தக்கவாறு. எனவே திருக்குறளில் சைவ சித்தாந்தம் என்று நம்ம படிக்கிறோம். எனவே திருக்குறள் என்பது சித்தாந்தத்திற்கு பொருந்துகிற நூல். அதில் குறிப்பா அதில் அறத்துப்பால் என்பது சித்தாந்தம் தான். அறத்துப்பால் என்பது முழுக்க முழுக்க சித்தாந்தம் இருக்கக்கூடிய நூல். அப்போ உலகத்திற்கு அறத்தினை சொல்ல வேண்டும் என்று கருதிய பெருமான் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு அருமையான ஒரு நூல் கொடுக்கிறார். அது என்னதுங்க, திருக்குறள். அது வரலாறு நீங்க பார்க்கிற போது நீங்க அந்த காலத்துல எந்த சமயம் இங்க மிக சிறப்பாக இருந்தது, தமிழகத்துல திருக்குறள் என்ற ஒரு நூல் தோன்றுகிற போது எந்த சமயம் சிறப்பாக இருந்தது? இப்ப நீங்க நூலை படிக்கும் போதே வரலாற்றையும் படிக்கணும், ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். இப்ப திருக்குறள் ஏன் தோன்றியது என்று சொன்னால், அன்னைக்கு இருந்த சமயம் எது சிறப்பா தமிழகத்தில் எது இருந்தது தெரியுமா? சமணமும் பௌத்தமும். சமணமும் பௌத்தமும் சிறப்பாக இருந்த காலம் திருக்குறள் தோன்றிய காலம். அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அறமே போதும். என்ன போதும்? அறமே போதும். நீங்க தனியா போய் ஒன்றும் சாமியை கும்பிடணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. தானம் தர்மம் பண்ணியா, தானம் தர்மம் பண்ணினீன்னா வீடு பெற்றுக்கே போயிடலாம் அப்படின்னு சொன்னது எது? சமணமும் சொல்லுச்சு, பௌத்தமும் சொல்லுச்சு. அறமே போதும், அறமே போதும் என்று சொன்னது சமணமும் பௌத்தமும். அப்ப அங்க அறநூல் ஒன்று தோன்ற வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் நுட்பமா பார்த்தீங்கன்னா தெரியும். அறநூல் அந்த காலத்துக்கு தோன்ற வேண்டிய அவசியம் என்ன? அதான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க? சமணனும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறான், பௌத்தனும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ திருக்குறள், திருவள்ளுவர் அறத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஐயா? அறம் எது என்பதில் வேறுபாடு இருக்கு. அவன் எதை அறம்னு சொல்றானோ அது மட்டும் அறம் அல்ல, அது அறம்தான். புரியுதுங்களா? அது அறம்தான். ஆனா என்னது, அது மட்டும் அறம் கிடையாது. ரெண்டுக்கு வேறுபாடு தெரியுதா இல்லையா? இப்ப இவர் மாணவர், இவர் மட்டும்தாங்க மாணவர். இப்ப நான் இந்த 200 பேத்துல ஒருத்தர் எழுப்பி இவர் தாங்க மாணவர் அப்படின்னா நீங்களே என்ன சொல்லுவீங்க? எங்க எங்களையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கேள்வி வருமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இது மட்டும் அறம் இல்ல, இதை தாண்டி பல அறங்கள் இருக்கின்றன, இதை தாண்டி பல அறங்கள் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் பெருமான் திருவள்ளுவரை தோற்றுவித்தார். நான் அதுக்கு இப்ப சொன்ன பாட்டு தான், வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாலும் உய்த்தல் அரிது. இது ஒரு அறம். நீ வெறும் அறம் செஞ்சா போதுன்னு சொல்லிட்டு இருக்கிறையா, அறம் செய்வதற்கும் உனக்கு அதற்குரிய ஊழ் வேணும். உனக்கு அந்த வினை பயன் இருந்தாதான் நீ என்ன செய்ய முடியும்? அறம் செய்ய முடியும். யோசிச்சு பாருங்க. காசு இருந்தா தர்மம் செய்யலாங்க, காசு இருந்தா தர்மம் செய்யலாம். காசு இருக்கிறவன்லாம் தர்மம் செஞ்சிருவானா? எத்தனை பேர் செய்யறான்? காசு இருந்தா தர்மம் செய்யலாம், காசு இருக்கிறவன்லாம் தர்மம் செய்வானா? ஏன் செய்யல? மனசு இல்லை. மனசு ஏயா வரல? அவனுக்கு அந்த ஊழ் இல்லை, அவனுக்கு ஊழ் இல்லை. அப்படியே பெரிய புராணத்துக்கு வந்தீங்கன்னா, இளையான்குடி மாறனாரனார் புராணம், பயங்கர செல்வத அந்த ஊர்ல அவரு தான் குபேர சம்பத்து, அழகை திருத்திய தோழனாருங்கிறார். அழகை திருத்திய
தோழனார். சேக்கிழார் பெருமான் இளையான்குடி மாற நாயனார் என்ன சொல்றாருங்க? அழகை திருத்திய தோழனார் அப்படின்னு என்ன அர்த்தங்க? அழகை என்பது அழகாபுரி. அழகாபுரி தமிழ் சொல்லு. அப்படியே வடமொழியில சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அழகாபுரி புரிஞ்சுதா? எந்த ஊருன்னு தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதா? குபேர பட்டினம். அழகாபுரிக்கு என்ன பேரு? குபேர பட்டினம். குபேர பட்டினத்துல யார் இருப்பா? குபேரன். குபேரனோட ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாராம். யாரு? இளையான்குடி மாறனார். செல்வத்திலே, செல்வத்துல எப்படி இருக்கிறாருங்க? குபேரம் போல இருக்கிறார். அவ்வளவு செல்வத்தோடு இருந்த நாயனார் அவருடைய அந்த அருள் திறத்தை, அடியாருக்கு தொண்டு செய்ய வேண்டும், திருஅமுது கொடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று கருதிய பெருமான் என்ன செஞ்சிட்டாராம்? செல்வத்தை பூரா அப்படியே குறைக்கிறார். செல்வத்தை குறைக்கிறார். அது எப்படி கழிஞ்சதுன்னு கேட்டா, யானை சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி குறைஞ்சதுங்கிறார். செல்வம் எப்படி குறைஞ்சுதான்? யானை சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும்? நாம ஒரு குண்டா நிறைய சாப்பாடு வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளவு நேரம் சாப்பிடுவோம்? யானைக்கு உருட்டி கொடுத்தா 2 நிமிஷத்துல காலி ஆயிரும். அவர் செல்வம் அப்படி போச்சான். எப்படி போன? யானை உண்ட உணவு போல செல்வம் எப்படி போச்சுங்களாம்? வேகமா போச்சான். அப்புறம் சொல்றாரு, செல்வம் இல்லாத காலத்துல அவர் பேர் என்னன்னு சொல்ற? முன்னாடி குபேர சம்பத்து அழகை துருத்திய தோழனார் என வாழும்னார்னு சொன்னவர் பின்னாடி சொன்னாரு, செல்வமே இல்லை, சுத்தமா செல்வம் இல்லை, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, வீட்டில் உணவு கொடுக்கறதுக்கு ஒரு வழி இல்லை, இவர் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, அம்மா சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. அப்பா ஒரு பேரை சொல்றாரு, மன்னன் மாறன். என்னன்னு சொல்றாரு? மன்னன் மாறன். காசு இருக்கும் போத மன்னன் சொன்னா பரவாயில்ல, பட்னியோட கிடக்கிறாரு. இவரை சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, அந்த அம்மா சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, மன்னன் மாறன். மன்னன் மாறன் மனம் சுருங்குதலின்றி. அதுலதான் அவர் மன்னன். செல்வம் இல்லை, ஆனா அறிவு என்ன ஆகல? சுருங்கல. முதல்ல எப்படி சாப்பாடு போட்டோமோ அப்படியே சாப்பாடு போடணும். எப்படி போடணும்னு முன்னாடி சொன்னாரு. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கிய மண்டு காதல் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்து உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில். 4 வகையான உணவு 6 சுவையோட போடணும். எப்ப சொல்றாருங்க? பட்னியா இருக்கும் போது சொல்றாரு. அவர் பட்னியா இருக்கிறாரு, ஆனா வீட்டுக்கு அடியார வந்தா எப்படி போடணுமா? 4 வகையான சாப்பாடு 6 வகையான சுவையிலே அடியாருக்கு ஈய வேண்டும் என்று கருதினார். பார்த்தீங்களா? இதுக்கு பேரு தான் அறம். இதுக்கு பேரு தான் அறம். அப்போ இந்த சமணர்கள் பௌத்தர்கள் சொல்கின்ற அறமெல்லாம் பொது அறம் என்று பெயர். ஆனா சிறப்பு அறம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன என்பதை உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் யாரை கொண்டு வந்தாரு? வள்ளுவரை கொண்டு வந்தார். அந்த காலத்தை நாம பார்க்கணும். காலத்தை பார்க்கணும். அறத்தை சொல்லியாச்சு, இன்னும் சமண பௌத்தத்திலிருந்து மாறல. 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி இப்போ 3ல இருந்து 7 வரைக்கும், அப்போ கிமுல ஆரம்பிச்சாங்க. அவங்க உச்சம் பெற்றது எப்போ? 3ல இருந்து 5, கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 7 வரைக்கும் ஏறத்தாழ 500 ஆண்டுகள். 500 ஆண்டுகள் இங்கே. அதற்கு என்ன பேரு? இருண்ட காலம். அதற்கு என்ன பேருங்க? இருண்ட காலம். ஏன் இருண்ட காலம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அந்த 500 வருஷம் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்பதற்கான எந்த வரலாற்று சான்றுகளும் இல்லை. நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா 3க்கு முன்னாடி கிடைக்கும், 7க்கு பின்னாடி கிடைக்கும். 3ல இருந்து 7 வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு ஒரு சான்று கிடையாது. அந்த காலத்துல தான் நம் அடையாளங்கள் அழிக்கப்பட்டன. சைவர்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்ட காலம் எத்தனை வருஷம்? 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 500 ஆண்டுகள் முயற்சி செய்து அரசினுடைய ஒத்துழைப்போடு,
அரசினுடைய ஒத்துழைப்போடு. அப்போ மக்கள் முரண்பட்டா வேற, அரசே முரண்பட்டா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அரசு கடவுள் மறுப்பு கொள்கை உடையதாக இருக்கும் பட்சத்துல சமயம் தாழ்வுறும், சமயம் தாழ்வுறும். அதனாலதான் நமக்கு வாழ்த்து பாடினார், வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. வேந்தன் ஓங்கணும். எப்படி ஓங்கணும்? சைவ நெறியில ஓங்கணும், சைவ நெறியில ஓங்கணும். மூர்த்தியார் புராணத்தில் காண்க. ஏன்னா பெரிய புராணம் படிச்சவங்களா தான் இருப்பீங்க. எம்பிரான் மூர்த்தி நாயனார் புராணத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த களப்பிறையர் காலத்துல மூர்த்தியாருக்கு எவ்வளவு இன்னல் வந்தது என்பதை பெரிய புராணத்துல போய் பார்த்துக்குங்க. எனவே அந்த சமயங்கள்ல தான் இந்த 3லிருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சைவத்தினுடைய காலம் இருண்ட காலமாக, வரலாற்றினுடைய காலம் இருண்ட காலமாக அறியப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல தான் நமக்கு யார் வராங்க? எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார். எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் அவதாரம் செய்தது இந்த 3லிருந்து 7 இந்த காலத்துல அவங்க அவதாரம் செய்யறாங்க. திருமூல நாயனார் அவரு கால ஆராய்ச்சிக்கு முற்பட்டவராக இருக்கிறார். கால ஆராய்ச்சியில் அவர் வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வாழ்ந்த காலம் எத்தனைன்னு சொல்றாங்க? குறைஞ்சபட்சம் 3000. குறைஞ்சபட்சம் அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு? 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். ஆண்டுக்கு ஒரு பாடல். 3000 ஒரு ஆண்டு பூரா யோகா இருப்பாரு, கண்ணை விழிப்பார், ஒரு பாடல் பாடுவார். அப்புறம் திருப்பி யோகத்துக்கு போயிடுவாரு, ஒரு வருஷம் கழிச்சு கண்ணை முழிப்பாரு, ஒரு பாட்டு பாடுவார். இப்படி 3000 ஆண்டு யோகம் இருந்திருக்கிறார் திருமூல நாயனார். எனவே அவர் கால ஆராய்ச்சிக்கு வரல. அவர் எந்த காலத்திலிருந்து எந்த காலம் வரைக்கும் வாழ்ந்தார் என்பதை சரியாக அறிய முடியல. ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் ஒவ்வொரு காலம் சொல்றாங்க. அப்போ 3ஆம் நூற்றாண்டிலே இருந்து 5க்குள்ள இருண்ட காலத்திலே வாழ்ந்தவர் காரைக்கால் அம்மையார். திருமூல நாயனார் கால ஆராய்ச்சிக்கு முற்பட்டவர். சண்டீச நாயனார் கால ஆராய்ச்சிக்கு முற்பட்டவர். கண்ணப்ப நாயனார் கால ஆராய்ச்சிக்கு முற்பட்டவர். இவங்கெல்லாம் வாழ்ந்த காலங்களிலே கருத்துக்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இந்த காலம் அந்த காலம் என்று சொல்லக்கூடிய நிலை உண்டு. ஏன்னா எல்லா நூலையும் இவங்களை பாடியிருக்கிறாங்க. நீங்க பழைய நூல் எது 3ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா சண்டீசரை பாடியிருக்கிறாங்க, கண்ணப்ப நாயனாரை பாடியிருக்கிறார். வேதத்திலே சண்டீசர் வரலாறு இருக்கிறது, கண்ணப்ப நாயனார் வரலாறு இருக்குது. அப்ப அவங்க எப்போ வாழ்ந்திருப்பாங்க? அதற்கு முன்னாடி வாழ்ந்திருப்பாங்க. அதனால அவர்கள் வாழ்வி அந்த காலத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, சரியா கணிக்க முடியல. அப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்ச ஆண்டு என்னன்னு சொன்னீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு நமக்கு தெரியும், திருவள்ளுவருடைய ஆண்டு தெரியும். அடுத்தது நமக்கு அப்படியே வந்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு நமக்கு கிடைத்த சமயாச்சாரிய பெருமக்கள். முதல் திரு அவதாரம் செய்தவர் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருந்தகையார். அவர் 7ஆம் நூற்றாண்டிலே அவதாரம் செய்கிறார். காலமெல்லாம் புத்தகத்தில் இருக்கு, பார்த்துக்குங்க. எனவே நமக்கு இந்த சமயாச்சாரியார் என்று சொல்லக்கூடியவர்களில் முதலிலே திரு அவதாரம் செய்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாவுக்கரசு பெருமான். அடுத்தது ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமான் இவங்க 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. ஆனா நாவுக்கரசர் வயதுல மூத்தவர், வயதுல மூத்தவர். 2 பேரும் முதல் சந்திப்பு சந்திக்கிறாங்க. சந்திக்கிற போது இவருடைய வயது ஏறத்தாழ 70. யாருக்கு? நாவுக்கரசருக்கு ஏறத்தாழ 70, ஞானசம்பந்த பெருமானுக்கு ஏறத்தாழ 7. இவர் 7 வயசு, அவரு 70 வயசு. 2 பேரும் முதல்ல எங்க சந்திக்கிறாங்க? சீர்காழியில முதல் சந்திப்பு நிகழ்கிறது. 2 பேர் வயசையும் பார்த்தீங்கன்னா அவர் 70, இவரு 7. அப்போ இவருக்கும் ஏறத்தாழ எத்தனை 63 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்துட்டார். நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமான் அவதாரத்துக்கு முன்பாக எவ்வளவு 63 வருஷத்துக்கு முன்னாடி அவரு அவதாரம் செய்தார். அதன் பிறகுதான் இவர் அவதாரம் செய்கிறார். 2 பேரும் ஒரே காலத்துல வாழ்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும். எனவே 2 பேருடைய காலம், அவருடைய அருட்செயெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் விரிக்கல. ஏன்னா நமக்கு மதியத்துக்குள்ள இந்த சமய வரலாறு அப்படியே தொட்டு காட்டிட்டு மதியத்துக்கு மேல அடிப்படை சைவ சித்தாந்தத்தை பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் எல்லாருமே திருநீர் அணிந்த பெருமக்கள் தான். அதனால நால்வர் வரலாற்றையெல்லாம் விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? எனவே 7ஆம் நூற்றாண்டிலே நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம். அதன் பிறகு
எத்தனை ஆண்டு கழித்து? ஏறத்தாழ 200 ஆண்டு. ஏறத்தாழ 200 ஆண்டு கழித்து 9ஆம் நூற்றாண்டிலே எம்பிரான் நம்பி ஆரூரர், 9ஆம் நூற்றாண்டிலே நம்பி ஆரூரருடைய திரு அவதாரம். இப்ப இந்த 3 பேர்த்த பாருங்க, ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரசு பெருமான், நம்பி ஆரூரர். இந்த 3 பேருடைய அவதார நோக்கம் என்ன? அவதார நோக்கம் என்ன? ஏற்கனவே நான் சொன்னேன், இறைவன் உரிய காலத்திலே உரியவர்களை இந்த மண்ணுக்கு அனுப்புவார். வந்தா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. இங்க நாம வந்திருக்கிறோம்னா நமக்கு பிறவிக்கு என்ன இருக்கிறது? ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? அதைத்தான் நாவுக்கரசு குறிக்கோள் இல்லாது கெட்டேன். அது அவருக்கு இல்லை, அவரெல்லாம் குறிக்கோளோட தான் இருக்கிறாரு. யாருக்கு? நமக்கு தான். நமக்கு தான் குறிக்கோள் கிடையாது. ஏதோ வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், குட்டி போட்டோம், இறந்தோம், மீண்டும் பிறப்போம். அழகா சொல்லுவார், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. பிறப்பதற்கே தொழிலாகி இறக்க. வந்தோம் போன, வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள்ங்கிற மாதிரி வந்தார்கள், இருந்தார்கள், போனார்கள், அவ்வளவுதான். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கு வரல. எனவே அருளாளர்கள் மண்ணுக்கு வந்த நோக்கம் செக்கிலார் பெருமான் காட்டுறாரு. எல்லாத்துக்கும் பாட்டிலே சொல்லிடுறாரு. ஒவ்வொருவருக்கும் பாட்டிலே என்ன சொல்லிடுறாரு? வந்த நோக்கத்தை நமக்கு சொல்லிடுறார். ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரம் முதல் பாட்டு என்னது? வேத நெறி தலைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய. 3 காரணம் சொல்றார். அவர் வந்த நோக்கம் வேத நெறி தலைத்து ஓங்க. காரணம், வேத நெறி பால்பட்டு நின்றது சமணர்களாலும் பௌத்தர்களாலும். அவருடைய காலத்துல வேள்விகள் செய்ய வேண்டா, கடவுள் வழிபாடு வேண்டா என்று சமணர்களும் பௌத்தர்களும் உச்சத்தில் இருந்த காலத்துல சைவத்தை உயர்த்தி பிடிப்பதற்காகவே திரு அவதாரம் செய்தவர் ஞானசம்பந்த பெருமான். அதனால அவர் அவதாரத்தை சொல்லிட்டாரு. முதல் நோக்கம் என்னது? வேத நெறி தலைத்து ஓங்க, மிகு சைவத்துறை விளங்க. சைவம் வேத நெறி தலைத்து ஓங்கணும். சைவம் அதுல என்ன இருக்கணும்? வணங்கணும். எங்க வேத நெறின்னு சொன்னா போதாதா? வேத நெறின்னு சொன்னா போதாதா? சைவம்னு தனியா சொல்லணுமா? இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஆராய்ச்சி. ஏன்னா நம்ம நூல்களில் இருக்கிற எல்லா சொல்லுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஒரு சொல்ல எப்பவுமே என்ன செய்ய மாட்டாங்க? வீணா சொல்ல மாட்டாங்க. அப்போ வேத நெறி தலைத்தல் என்பது வேறு, சைவ நெறி ஓங்குதல் என்பது வேறா அப்படின்னு கேட்டா வேறுதான். அது பொது, இது சிறப்பு. வேத நெறி என்பது யாருக்குரியதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் உரியது. எல்லாருக்கும் உரியது. வேள்வியை ஏற்றுக்கொள்பவர்கள் பல சமயங்கள் உண்டு. வேதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பலர், ஒருவர் அல்ல. நாம மட்டும் வேதத்தை ஏத்துக்கல. வேதத்தை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்க 24 சமயம் எழுதி போடுவோம். 24 சமயம் பின்னாடி எழுதி போடுவோம். புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம் என்று 4 பிரிவு எழுதி போட்டு ஒன்னுலையும் எத்தனை எழுதுவோம்? 6 சமயங்கள் எழுதுவோம். விரிவெல்லாம் பின்னாடி பார்ப்போம். புது மாணவர்கள் மலைக்க வேண்டாம், சரிங்களா? அப்ப 24 சமயங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல முதல்ல என்னதுங்க? முதல்ல இருக்கக்கூடிய புறப்புற சமயம் என்பது எதை ஏத்துக்க மாட்டாங்க? வேதத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க, ஆகமத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. வேதத்தையும் ஆகமத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர் எத்தனை பேரு? 6 பேர். அப்புறம் வேதத்தை ஏத்துக்குவாங்க, ஆகமத்தை ஏத்துக்க மாட்டாங்க. இது அடுத்த 6. அடுத்து 3வது 6 வேதத்தையும் ஏத்துக்குவாங்க, ஆகமத்தையும் ஏத்துக்குவாங்க, தனக்கென்று என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு நூல் வச்சிருப்பாங்க. 4வது வேதத்தையும் ஏத்துக்குவாங்க, ஆகமத்தையும் ஏத்துக்குவாங்க, முத்தி நிலையிலே நம்மோடு வேறுபடுவார்கள். முத்தி நிலையில நம்மோடு விரிவு நானோ காத்துல கணக்கு போற மாதிரி இருக்கும். ஒன்றும் வேண்டாம், இல்லை சும்மா ஒரு அறிமுகம் தான், சரியா? எனவே இப்ப வேதத்தை ஏற்றுக்கொள்பவர் 18 சமயம் வந்துருச்சு. இந்த 24ல
6 பேர் தான் வேதத்தை ஏத்துக்க மாட்டாங்க. மீதி எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க? 18 சமயங்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஆனால் அது மட்டும் நமக்கு போதாது. என்ன வேணும்? சைவ சித்தாந்தம் விளங்கணும். அப்ப ஏன்னா இந்த 24க்கும் மேலான சமயம் சித்தாந்த சைவம். நாமெல்லாம் இப்போ யாரா இருக்கிறோம்? பெயரளவில் சித்தாந்த சைவராக இருக்கிறோம். பெயரளவில் இருக்கிறோம். நீ சித்தாந்த சைவரா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லலாம். ஆனா கொஞ்சம் அழுத்தி கேட்டா ஆமாவாயா அப்படின்னு கேட்டா என்னது? அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னு கேட்டா பெயரளவில் ஆயாச்சு. என்னைக்கு நாம இந்த நூலையெல்லாம் பார்த்து படிச்சு சிவபெருமான் முழுமுதற் கடவுள் என்று